இன்றைக்கு மயிலாடுதுறை அருகே நாகப்பட்டினம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்றிய கொடிக்கம்பத்தை தாசில்தார் வந்து நின்று அதை பிடுங்கி எறிந்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகளிடம் மட்டுமே அதிகாரிகள் விதிமுறைகளை பேசுகிறார்கள். புதிதாக கொடியேற்றக்கூடாது, தாசில்தாரிடம் அனுமதி வாங்க வேண்டும். இதெல்லாம் வினோதமாக இருக்கிறது. வருவாய்த்துறையினருக்கு இதில் தலையீடு செய்வதற்கு எப்போது அதிகாரம் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை. எந்த சட்டம் அந்த அதிகாரத்தை வழங்குகிறது என்றும் தெரியவில்லை. இதையெல்லாம் சகித்து கொண்டுதான், இதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் நாங்கள் கூட்டணியின் நலன் கருதி இயங்குகிறோம். கூட்டணியின் நலன் கருதுவது விடுதலை சிறுத்தைகளின் நலனுக்காக அல்ல, நாட்டு அது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் 100% முழுமையாக உடன்பட்டு இயங்க முடியாது. கூட்டணி கணக்குகளை எல்லாம் தாண்டி இந்த மாதிரியான நட்புறவு என்பது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே இருப்பது நல்லது. கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே மட்டும்தான் உறவு இருக்கணும், நட்பு இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லிணக்கமாக இருக்கணும், மற்றவங்க எப்பவும் பகையாகவே இருக்க வேண்டும் என்கிற அந்த உளவியல் தவறு. கூட்டணி அரசியலை தாண்டிய ஒரு நட்புறவு. அதற்காக எல்லாவற்றையும் கூட்டணி கணக்குகளோடு அணுக வேண்டிய தேவையில்லை. மேலும் பாஜக இப்போது இறங்கு முகத்தில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது, அதற்கு வாய்ப்பில்லை. மக்கள் தொண்டு செய்வதற்காக தன்னுடைய கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் அவர் பல 10 ஆண்டுகள் திரைத்துறையிலே மிளிர முடியும். அவருக்கு செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது. செல்வாக்கு இழந்த பிறகு அவர் வரவில்லை. நல்ல உச்சத்தில், புகழின் உச்சத்தில் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது ஒரு வகையிலே அவர் ஒரு நல்லெண்ணத்தோடு, சமூக பொறுப்புணர்வோடு பொதுவாழ்வுக்கு வருகிறார் என்றுதான் நான் பெரிதும் நம்புகிறேன். விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறிவோம். அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. கொல்கத்தாவில் முதுநிலை மருத்துவம் படிக்கும் மாணவிக்கு எதிராக நடந்த கொடூரம், பாலியல் வன்புணர்வு இன்றைக்கு நாட்டையே உலுக்கி கொண்டிருக்கிறது. வெட்கி தலைகுனியக்கூடிய ஒரு குரூரமாக அது நடந்தேறி இருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தன்னியல்பாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து நடத்துவது மிக பெரும் ஆறுதலை தருகிறது. உச்சநீதிமன்றத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம். இதுபோன்ற வன்கொடுமைகள் இனி நடக்காது என்று நிர்பயா வழக்குக்கு பின்னர் பலரும் உறுதியளித்ததை, நிர்பயா பெயரிலேயே ஒரு சட்டம் இயற்றியதை நாம் வரவேற்றோம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் இந்த அநாகரிக வன்கொடுமை அரங்கேறிக் கொண்டிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. பிரதமர் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் என்று சுதந்திர தினத்திலே பேசியிருக்கிறார். அதனை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதமர் ஆவண செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வலியுறுத்துகிறோம். இன்றைக்கு சோளிங்கர் அருகே பெருங்காஞ்சி என்கிற கிராமத்தில் ஒரு ஆணவ கொலை நிகழ்ந்திருக்கிறது. தலித் இளைஞர் ஒருவர் கொடூரமாக கொல்லப்பட்டு கிணற்றிலே வீசப்பட்டிருக்கிறார். அந்த இளைஞர் அல்லது அந்த இளைஞரை விரும்பிய பெண்ணின் பெற்றோர் மட்டும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த சூழலில் மீண்டும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுக்கிற வேண்டுகோள்,
ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை மாநில அரசே இயற்ற முடியும், இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன், வேண்டுகோள் விடுக்கிறேன். கடந்த ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் ஆண்டுதோறும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியால் கொண்டாடப்பட்டு வருவதைப் போல் இந்த ஆண்டும் கொண்டாடப்பட்டது. பல இடங்களில் காவல்துறையினர் அனுமதியின்றி விளம்பரம் வைத்தீர்கள் என்ற சாக்கை சொல்லி விடுதலை சிறுத்தைகளின் விளம்பர தட்டிகளை அப்புறப்படுத்தியிருக்கிறார்கள், கொடிக்கம்பங்களை அகற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு மயிலாடுதுறை அருகே, நாகப்பட்டினம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்றிய கொடிக்கம்பத்தை தாசில்தார் வந்து நின்று அதை பிடுங்கி எறிந்திருக்கிறார். அதிகாரிகளுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கின்றன. ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கொடிகளை அகற்றுவதை தனது கடமை என்கிற அடிப்படையிலே பல பேர் ஆங்காங்கே செயல்படுவது தமிழக அரசுக்கு களங்கத்தை ஏற்படுத்துகிறது. விடுதலை சிறுத்தைகளிடம் மட்டுமே அதிகாரிகள் விதிமுறைகளை பேசுகிறார்கள். புதிதாக கொடியேற்றக்கூடாது, தாசில்தாரிடம் அனுமதி வாங்க வேண்டும், இதெல்லாம் வினோதமாக இருக்கிறது. வருவாய்த்துறையினருக்கு இதில் தலையீடு செய்வதற்கு எப்போது அதிகாரம் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை. எந்த சட்டம் அந்த அதிகாரத்தை வழங்குகிறது என்றும் தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம், உடனடி அதிகாரம் காவல்துறைக்குத்தான் உண்டு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் அடிக்கடி வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் தலையிடுவது, காவல்துறையை துணைக்கு அழைத்துக் கொள்வது, பொக்லைன் வைத்து அல்லது ரம்பம் வைத்து கொடிக்கம்பங்களை பிடுங்குவது, அறுப்பது போன்ற நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டு வருவது வேதனை அளிக்கிறது. இது தொடர்பாக எங்கெங்கெல்லாம் இப்படி நடந்திருக்கிறதோ அதையெல்லாம் தொகுத்து முதல்வரின் கவனத்திற்கு விரைவில் கொண்டு செல்வோம் என்பதை விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருபுறம் கூட்டணி வலுவாக இருக்கணும், கூட்டணியை இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு வெளியிருந்து சதி நடப்பதாக நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. உங்களுடைய தொண்டர்களுக்கும் அதை பொறுமையாக இருந்து அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறீங்க. மறுபுறம் இது போன்ற தமிழக அரசின் கூடிய வருவாய்த்துறை, காவல்துறையினர் தொடர்ந்து உங்களை டார்கெட் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், தலித் முதல்வர், இதையெல்லாம் சகித்து கொண்டுதான், இதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் நாங்கள் கூட்டணியின் நலன் கருதி இயங்குகிறோம். கூட்டணியின் நலன் கருதுவது விடுதலை சிறுத்தைகளின் நலனுக்காக அல்ல. அது ஒரு பக்கம் நாட்டு அது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் 100% முழுமையாக உடன்பட்டு இயங்க முடியாது. அதிகார வர்க்கத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு எப்போதும் போல தொல்லை தருகிறார்கள். அதிகார வர்க்கத்தினுடைய அணுகுமுறைகளில் தனிநபர், ஒரு இன்ஸ்பெக்டருக்கு பிடிக்காது, எஸ்பி அதில் தலையிட்டிருக்க மாட்டார். ஒரு எஸ்ஐக்கு பிடிக்காது, எஸ்ஐ அவர் இஷ்டத்துக்கு எங்களுக்கு நெருக்கடி கொடுப்பார். அந்த மாதிரி கார்பரேஷன் இல்லை. பல இடங்களில் இப்போ இந்த இடத்துல இந்த இருக்கிற அதிகாரி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, சில அதிகாரிகள் நெருக்கடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அதிகாரிக்கு அதிகாரி அது மாறுபடுகிறது. இது நேரடியாக அரசாங்கம் கொடுத்த டைரக்ஷன் கிடையாது. அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு எதிராக செயல்படுவதை நாங்கள் சுட்டி காட்டுகிறோம். கூட்டணி நலன்களுக்காக நாங்கள் ஒத்துழைப்பது என்பது விடுதலை சிறுத்தைகளின் நலன்களுக்காக அல்ல, தேச நலன்களுக்காக, மக்கள் நலன்களுக்காக இணைந்து செயல்பட வேண்டிய தேவையை உணர்ந்து செயல்படுகிறோம். உங்கள் கூட்டணி வலுவை பற்றி தொடர்ந்து பேசுகிற அதே வேளையில் எதிர் முகாமில் இருக்கக்கூடிய கூட்டணியில் ஒன்றாக பயணித்த இருவர்கள் இப்போ தொடர்ந்து மாறி விமர்சனம் வச்சுருக்காங்க. பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தப்போ ஒழுங்காக பயணிச்சுட்டு இப்போ மாறி விமர்சனங்களை வைக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ஆசிரியர்? அது குறித்து அவர்களிடமே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளவும். நான் அதில் கருத்து சொல்ல. சார் 2022 கலைஞர் சிலையை வெங்காய நாடு திறந்து வைக்கிறாரு. இப்போ நாணய வெளியீட்டில் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிறாரு. தோழமை கட்சிகள், அதாவது கூட்டணி கணக்குகளை எல்லாம் தாண்டி இந்த மாதிரியான நட்புறவு என்பது அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே இருப்பது நல்லது. கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே மட்டும்தான் உறவு இருக்கணும், நட்பு இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லிணக்கமாக இருக்கணும், மற்றவங்க எப்பவும் பகையாகவே இருக்க வேண்டும் என்கிற அந்த உளவியல் தவறு. அந்த கலைஞருடைய சிலை திறப்பு எங்கெங்கே நடந்திருக்கு, யார் யார் அதில் கலந்துக்கிட்டாங்கிறத அந்த நாணய வெளியீட்டு விழாவிலேயே முதல்வர் சொல்லியிருக்கிறார். ஓமந்தூரர் வளாகத்தில் இருக்கிற சிலையை வெங்கையா நாயுடு திறந்தார். அறிவாலயம் வளாகத்தில் உள்ள சிலையை சோனியா காந்தி அம்மையார் திறந்தார். முரசொலி அலுவலகத்தின் வளாகத்தில் உள்ள சிலையை மம்தா பானர்ஜி அவர்கள் திறந்தார். இப்படி அவர் யார் யார் பங்கேற்றார்கள். இன்றைக்கு நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங் வந்திருக்கிறார். ஆகவே இது கூட்டணி அரசியலை தாண்டிய ஒரு
நட்புறவு. அதற்காக எல்லாவற்றையும் கூட்டணி கணக்குகளோடு அணுக வேண்டிய தேவையில்லை. மேலும் பாஜக இப்போது இறங்கு முகத்தில் இருக்கிறது, இந்தியா கூட்டணி ஏறுமுகத்திலே இருக்கிறது. இந்த நடந்து முடிந்த தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மையை பெற முடியவில்லை. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோரின் தயவில் தான் ஆட்சி நடத்த முடிகிறது. இந்தியா கூட்டணி இன்றைக்கு வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக மக்களவையில் போய் அமர்ந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுக தற்கொலை முயற்சியில் ஈடுபடாது, அதற்கு வாய்ப்பில்லை. அப்படி ஒரு கணக்கு போட தேவையில்லை. இதை விடுதலை சிறுத்தைகள் நம்பிக்கையோடு தெரிவிக்கிறோம். நாளைக்கு இன்னைக்கு நீங்கள் இங்கே கொடியேற்றுறீங்க, நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக நடிகர் விஜய் அவருடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்துகிறார். கட்சி பேர் அறிவிச்சு இந்த குறுகிய காலத்தில் இந்த பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டமாக மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், அவரை வாழ்த்துகிறேன். மக்கள் தொண்டு செய்வதற்காக தன்னுடைய கலைத்துறை பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்னும் அவர் பல 10 ஆண்டுகள் திரைத்துறையிலே மிளிர முடியும். அவருக்கு செல்வாக்கு இன்னும் நீடிக்கிறது. செல்வாக்கு இழந்த பிறகு அவர் வரவில்லை. நல்ல உச்சத்தில், புகழின் உச்சத்தில் இருக்கிற போது அதை விட்டுவிட்டு அரசியல் களத்திற்கு வருகிறார் என்பது ஒரு வகையிலே அவர் ஒரு நல்லெண்ணத்தோடு, சமூக பொறுப்புணர்வோடு பொது வாழ்வுக்கு வருகிறார் என்று தான் நான் பெரிதும் நம்புகிறேன். எனவே அவருடைய நல்ல உள்ளத்தை, பொது தொண்டு ஆற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த உள்ளத்தை வரவேற்று பாராட்டுகிறேன். அறிக்கையில் பொறுத்தவரை வருகிற அக்டோபர் 2 புரட்சியாளர், அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாள். மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி மகளிர் மாநாடு ஒன்றை நாம் நடத்தப் போவதாக தமிழர் எழுச்சி நாள் நிகழ்விலே அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறோம். அதனையொட்டி மண்டல வாரியாக சில நிகழ்வுகளிலும் நான் பங்கேற்க இருக்கிறேன், பரப்புரையில் ஈடுபட இருக்கிறேன். இந்த மாநாட்டை முடித்துக் கொண்டு நம்முடைய மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள இருக்கிறோம். ஆகவே தோழர்கள் வழக்கம் போல ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும். இன்றைக்கு பல முனைகளில் இருந்து நம்முடைய இயக்கத்தை பலரும் குறிவைத்து வன்மத்தோடு, காழ்ப்புணர்வோடு, விமர்சனங்கள் என்கிற பெயரால் அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அரசியல் அறியாமையால் உழலும் அற்பர்கள், பொறாமையால் புலம்பும் புல்லர்கள், காழ்ப்புணர்வால் கதவும் கயவர்கள் என்று விடுதலை சிறுத்தைகளின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் சமூக ஊடகங்களை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இல்லாத பொல்லாத அவதூறுகளை எல்லாம் அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நாம் அறிவோம். அவர்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, வெற்றிகரமாக இயங்குகிறது. அகில இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு கூட்டணியாக, முன்னோடி கூட்டணியாக விளங்குகிறது. வேறு மாநிலங்களில் எங்கும் இது போன்ற ஒரு கட்டுக்கோப்பான கூட்டணியை பார்க்க முடியாது. அதை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் பல வகையிலும் திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் குறிவைத்து பேசி வருவதை நாம் அறிவோம். இதற்கான காரணங்களையும் நாம் அறிவோம். எனவே நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், பொறுப்புணர்வோடு இயங்க வேண்டும், தொலைநோக்கு பார்வையோடு பயணிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. மறுசீரமைப்பிலே இருக்கிற தேக்கத்தை ஒரு பொருட்டாக கருத வேண்டியதில்லை. சில அறிவிப்புகளை நான் அவ்வப்போது செய்திருக்கிறேன். அதெல்லாம் கட்சி நலன் கருதிதானே தவிர இயக்க தோழர்கள் மீது உள்ள புகார்களின் அடிப்படையில் அல்ல. ஆகவே நான் முன்னெடுக்கிற அனைத்து முயற்சிகளுக்கும் முழுமையான ஒத்துழைப்பை நல்கி இந்த இயக்கத்தை இன்றைக்கு தமிழக அரசியல் களத்திலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக நிலைபெற வைத்ததில் உங்களின் பங்கு மகத்தானது, போற்றுதலுக்குரியது. அது இன்னும் தீவிரப்பட வேண்டும்.
இந்த ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் அனைத்திலும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இது ஒரு புதிய எழுச்சி. இந்த இயக்கத்தின் மீது மொழி கடந்து, மாநில எல்லை கடந்து நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று. கடந்த ஆகஸ்ட் 17 தமிழர் எழுச்சி நாளில் தெலுங்கு மொழியிலே பல பாடல்கள் வெளியிடப்பட்டன. கன்னட மொழியிலேயும் விடுதலை சிறுத்தைகளின் சாதனைகளை போற்றுகிற பாடல்கள் வெளியிடப்பட்டன. ஆடியோ வீடியோ காணொலியும் வெளியிடப்பட்டது. இவையெல்லாம் நம் மீது அவர்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கு சான்று. எனவே அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்போம். இன்னும் பல மடங்கு வேகமாக செயலாற்றுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சாதியை முன்னிறுத்தி அரசியல் செய்யவில்லை என்றாலும் கூட இங்கே நிலவுகிற சமூக யதார்த்தத்தை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அண்மையில் நான் எந்த சூழலிலும் தலித் முதலமைச்சராக முடியாது என்று நான் சொன்னேன். அது ஒரு தேசிய பார்வையில் சொல்லப்பட்டது, தமிழ்நாட்டை மட்டும் கணக்கில் வைத்து சொல்லவில்லை. ஆனால் முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்பதையும் குறிக்கக்கூடிய ஒன்று. மாநில முதல்வர் என்கிற நிலையில அதை பலரும் இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மாநில அரசுகள் அல்லது மாநிலத்தில் அரசுகளை நடத்துகிற கட்சிகள் இந்த சமூக யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் சுட்டிக்காட்டியது. உடனே பலரும் நீங்கள் திமுகவை மனதிலே வைத்துதான் பேசினீர்கள் என்று அவர்களின் அறிப்பை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். இதற்கெல்லாம் நாம் எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவையில்லை, பொருட்படுத்த தேவையில்லை. நம்முடைய இலக்கை நோக்கி நாம் பொறுப்புணர்வோடு பயணிப்போம் என்பதை மட்டும் சொல்லி, இவ்வளவு சிறப்பான இந்த ஏற்பாட்டை செய்த தம்பிகள் அனைவரையும் பாராட்டி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.